சோபகிருது வருஷம் முடிந்து வர ஆண்டு குரோதி பிறக்கப் போகிறது. அதாவது பங்குனி மாதம் 31ஆம் தேதி சோபகிருது வருஷம் முடியுது. பங்குனி மாதம் 31ஆம் தேதி இரவு 8:10க்கு குரோதி வருஷம் ஆரம்பம். எப்போதுமே சித்திரை மாதம் 1ஆம் தேதி தாங்க பிறக்கும். ஆனால் இப்போ பங்குனி மாதம் 31ஆம் தேதியே வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் யார் ஆதிபத்தியத்தில் வராங்கன்னா செவ்வாய். செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் வராரு. சனி 4 பதவியை வகிக்கிறார் இந்த வருஷம். மந்திரி, அர்காதிபதி, மேகாதிபதி, சேனாதிபதி என 4 பதவிகள் சனிக்கு தான் வருது. குரு பகவான் தானியாதிபதியாக வருகிறார். சந்திரன் நீரசாதிபதியாக வருகிறார். அப்போ இந்த ஆண்டு என்னங்க பரிகாரம் பண்ணுறதுன்னா, செவ்வாய் சனி கும்பத்தில் உட்காந்துருக்குறாங்க. கும்பத்தில் உட்காந்து 10ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க.